பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து வங்கி ஊழியர் சாந்தியுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு சார்பாக செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களை நாடி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது எப்படி, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து நம்மிடையே இணைந்திருக்கும் தனியார் வங்கி ஊழியரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். அதாவது பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் பழைய நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றுவது எப்படி? வங்கிகள் ஒரு நாளைக்கு 4000 வீதம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை மாற்றலாம். அதற்கு 3 வகை இருக்கிறது. ஒன்று அவர்கள் பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணலாம், இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இன்னொன்று அவங்க வித்ரா பண்ணலாம். ஸோ பணத்தை நான் கஸ்டமராக இருந்தால் பணத்தை மாற்றுவதற்கு அவங்களுக்கு அவங்களுடைய அடையாள ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கொண்டு வரணும். ஒரிஜினலும் நகல்களும் கொண்டு வரணும். நாங்கள் அது வெரிஃபை பண்ணி அவங்க மாற்றலாம். ரெண்டாவது முறை டெபாசிட் அக்கௌண்ட் இருந்தானா அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு வரையறை கிடையாது. இன்னொன்று வித்ராயில் ஒரு நாளைக்கு 10,000 வித்ராயில் பண்ணலாம். அது ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் 20,000. இப்போது வங்கி சார்பாக விண்ணப்ப படிவங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த விண்ணப்ப படிவங்களில் என்னென்ன இருக்குது, அதை பூர்த்தி செய்யும் வழிமுறைகள் கொடுத்து சொல்லுங்கள். விண்ணப்ப படிவங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு, டெபாசிட்டுக்கு, வித்ராயலுக்கு ஒரே படிவம் தான். நான் கஸ்டமராக இருந்தால் அதுக்கு உங்களுக்கு ஐடி ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு அதெல்லாம் அவசியம் எடுத்துக்கொண்டு வரவும். அதில் நகல்களை கொண்டு வரணும். ஒரிஜினலோடு கொண்டு வந்தால் நாங்கள் வெரிஃபை பண்ணி அலோவ் பண்ணுறோம். நேற்று விடுமுறைக்கு பின்னர் இன்று வங்கி திறந்திருக்கு. இதனால் அதிக அளவில் பொதுமக்கள் வங்கியை நாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்களுக்கு தனியார் வங்கி சார்பில் சிறப்பு வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? நேற்று எங்களுடைய சிஸ்டமில் கொஞ்சம் சாஃப்ட்வேரில் பண்ணுறதுக்கோசம் எங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மோரோவர் கரன்சி எங்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் 500 1000 இருக்கிறதால நாங்கள் கொடுக்க முடியவில்லை. ஸோ கரன்சி செஸ்லேருந்து இன்றைக்கி தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி விநியோகம் பண்ணுறோம். இன்றைக்கி பொதுமக்களுக்கு நிறைய இருந்தாலும் எங்களுக்கு டோக்கன் முறையில் நாங்கள் கியூ சிஸ்டம் போட்டு நாங்கள் பண்ணுறோம். 2 கவுண்டர் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம். நாங்கள் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் சார். நன்றி மேடம். அதாவது மேடம் கூறியபடி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்த பின்னர் வரிசையில் நின்று தங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4000 ரூபாய் வரையில் பண பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் கூட்டத்தை குறைக்கும் வகையில் டோக்கன் சிஸ்டம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் மதனுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.